Hi friends, வணக்கம். வெல்கம் பேக் டு அனிரா ட்ரெண்ட்ஸ். லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்க்கு சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுங்க. எனக்கு இன்னொரு சேனல் கூட இருக்கு, எம்மி மம்மி மஞ்சுன்ட்டு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக அதையும் செக் பண்ணுங்க. இந்த சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா உங்க சப்ஸ்கிரைப் பட்டன் இன்னும் ரெட் கலர்ல இருந்துன்னா ப்ளீஸ் கிளிக் ஆன் தட் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன். கூடவே இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஃபியூச்சர்ல போடுற வீடியோஸ்க்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் வந்துட்டு ஹேண்ட் எம்ப்ராய்டரி டுட்டோரியல்ஸ் நான் ரீசெண்டாக ஷேர் பண்ணது. ஸோ இது எல்லாமே என்னோட ரீசெண்ட் வீடியோஸில் இருக்கும். அண்ட் ஆல்சோ இன் பிளேலிஸ்ட் யூ கேன் ஃபைண்ட் தட் இஸ் ஹேண்ட் எம்ப்ராய்டரி அனிரா ட்ரெண்ட்ஸ்னு ஒரு தனியாக ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அங்கேயே எல்லாமே இருக்கும், நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு மோஸ்ட் ரெக்வஸ்டட் வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இந்த எம்ப்ராய்டரி ஃப்ரேமில் எப்படி வந்துட்டு ஸ்டிச்டு பிளவுஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ இந்த வீடியோவில் எப்படி அந்த மாதிரி நீட்டாக ஃபிக்ஸ் பண்ணி அதில் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒரு டீடைல்டு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த மாதிரி எம்ப்ராய்டரி ரிங்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்லையும் சைஸஸ்லையும் கிடைக்குது. ஸோ இன்னைக்கு இந்த பிளவுஸ் தான் வந்துட்டு நான் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி காட்ட போகிறேன். இது கொஞ்சம் பிக்கர், கொஞ்சம் ஃபேட்டியாக இருக்கவங்களோட பிளவுஸு. ஸோ இதுக்கு வந்துட்டு நம்பர் 18 தான் கரெக்டாக இருக்கும், 16 பத்தாது. ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிச்டு பிளவுஸ் எம்ப்ராய்டரிக்கு ஒரு 16 நம்பரும் 18 நம்பரும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். 16 இன்ச்சஸ் அண்ட் 18 இன்ச்சஸ் எம்ப்ராய்டரி ரிங். நான் இங்கே அதுதான் வந்து உங்களுக்கு காட்டிட்டு இருக்கேன். ஸோ சின்ன பிளவுஸ் இப்போ வந்துட்டு நான் ப்ரீவியஸ் டுட்டோரியல் போட்டிருந்தேன். இந்த பிளவுஸ் தான் இது வந்து கொஞ்சம் சின்ன பிளவுஸு, லைக் ஷோல்டர் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன பிளவுசஸ்க்கெலாம் வந்துட்டு 16 நம்பர் கரெக்டாக இருக்கும். ஸோ இதை வந்துட்டு உங்களால் 18ல் ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ண முடியாது, அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி சின்ன பிளவுசஸ், கொஞ்சம் உடம்பு கம்மியாக இருக்கவங்க பிளவுசஸ்லாம் நீங்கள் 16ல் போட்டுக்கலாம். ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் ஒரு நார்மல் சைஸ் பிளவுஸ், கொஞ்சம் ஸ்மால் சைஸ்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு வந்து 16 பர்ஃபெக்டாக இருக்கும். பட் வந்து கொஞ்சம் ஸ்டவுட்டாக இருக்கவங்க, கொஞ்சம் குண்டாக இருக்கவங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து 16 பத்தாது. ஏன்னா உங்களுக்கு வந்து நெக்லைன் கொஞ்சம் பெருசாக வரும். ஸோ 16ல் ஃபிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒர்க் ஏரியா கிடைக்காது அவ்வளோக்கு. ஸோ உங்களுக்கு இந்த பெரிய பிளவுஸையும் சின்ன பிளவுஸையும் வச்சு சேர்த்து வச்சு காட்டும் போது உங்களுக்கு வந்துட்டு டிஃப்ரென்ஸ் தெரியும். காட்டுறேன் பாருங்க. ஸோ இந்த சின்னது அந்த ப்ளூ கலர் பிளவுஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து இது மேலே வச்சுட்டு சைட்ஸில் பாருங்க எவ்வளோ கேப் இருக்கு, லைக் எக்ஸ்ட்ரா வந்துட்டு எவ்வளோ இருக்கு. ஸோ இந்த பிளவுஸ் சின்ன பிளவுஸை வந்து 16லையும் பெரிய பிளவுஸ் வந்து 18ல் ஃபிக்ஸ் பண்ணும்போது தான் கரெக்டாக இருக்கும். நெக்லைனும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே வந்துடும். ஏன்னா உங்களுக்கு ஷோல்டர்ஸ் கொஞ்சம் ப்ராடாக இருக்கும்போது உங்களுக்கு நெக்லைன் கொஞ்சம் ப்ராடாக வரும். ஸோ 18 வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ 16 அண்ட் 18 வாங்கிட்டீங்கன்னா ஓரளவுக்கு சின்ன பிளவுஸ் பெரிய பிளவுஸ் ரெண்டுமே வந்துட்டு அதிலே மேனேஜ் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ கூடவே ஒரு சின்ன ரிங் ஒன்று வாங்கிக்கோங்க. அது நான் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பண்ணுறேன். ஸோ தட் உங்களுக்கு ஃப்ரண்ட் சைட் நெக்லைன் வந்துட்டு ரைட் ஷோல்டரில் வரும் இல்லையா, அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தென் ரிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளெயின் ஒன்று வரும், வித் ஸ்க்ரூ ஒன்று வரும். எப்பவுமே வந்து பிளெயினை கீழே வச்சுக்கோங்க. பிளெயினை கீழே வச்சுட்டு அது மேலே வந்து உங்கள் பிளவுஸை போட்டுக்கணும் இந்த மாதிரி. ஸோ இது வந்து 16 நம்பர். இப்போ இந்த பிளவுஸுக்கு இது வந்துட்டு கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம எப்படி பிளவுஸை வந்துட்டு போட்டுக்குவோமோ அதே மாதிரி அந்த ரிங்கை சுற்றியும் வந்து உங்கள் பிளவுஸை வச்சுருங்க, அவ்வளோதான். ஸோ 16க்கு பார்த்தீங்கன்னா இந்த பிளவுஸ் பர்ஃபெக்டாக இருக்குது. இதை யூஸ் பண்ணி தான் நான் டிசைன் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ வந்து இது மேலே அப்படியே நீங்கள் அந்த ஸ்க்ரூ இருக்குல்ல அந்த ரிங்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இது ஆல்ரெடி ஒர்க் பண்ணனால நான் ஃபிக்ஸ் பண்ணி காமிக்கல, அடுத்ததில் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ வந்து 18 நம்பர் எடுத்திருக்கேன். அதே மாதிரி 2 ரிங்கு, ஒன்றில் ஸ்க்ரூ இருக்கும். அந்த வந்து பிளெயினாக இருக்கு இல்லையா, அதை வந்து கீழே வச்சுக்கணும். அதுக்கு மேலே வந்து நீங்கள் ப்ளவுஸ் வச்சுக்கோங்க. எப்போவுமே ஸ்க்ரூ இருக்க ரிங் வந்துட்டு மேலே இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து ஸ்க்ரூ டைட் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் கொஞ்சம் ஹேண்டியாக இருக்கும், ஈஸியாக இருக்கும் நமக்கு. ஸோ இந்த மாதிரி ப்ளவுஸை வந்து மேலே போட்டுக்கோங்க, அந்த ரிங்கு மேலே போட்டுட்டு நம்ம ப்ளவுஸை எப்படி நம்ம போட்டுக்குவோமோ அதே மாதிரி இந்த ரிங்கை சுற்றி இந்த சைடு கீழையும் அந்த சைடு கீழையும் வந்து கொடுத்துருங்க. இந்த மாதிரி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு ஷோல்டர்ஸ்லாம் நல்லா நீட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி விடுங்க. ஸோ ஷோல்டர் வந்துட்டு கொஞ்சம் கீழாக இருக்கணும், அப்போ தான் வந்து நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வசதியாக இருக்கும். ஸோ ஷோல்டரை வந்து ரொம்ப மேலே விட்டுட்டிங்கன்னா அது ரிங்கில் உள்ளே போயிடும். ஸோ இப்போ பாருங்கள், திருப்பி காட்டுறேன் பாருங்கள். ஸோ அந்த ரிங்குக்கு வந்து நம்ம அப்படியே ப்ளவுஸ் மாட்டி விட்ட மாதிரி தான். ஸோ இப்போ அடுத்தது வந்துட்டு இதில் அந்த த்ரெட் இருக்கு இல்லையா, நாட்டு, அதை போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ராடாக இருக்க ஷோல்டர்ஸ்க்கெலாம் வந்துட்டு அவங்களே பேக் நாட் கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைனா வந்துட்டு த்ரெட்டு வச்சு நீங்கள்
ஒரு 2-3 ஸ்டிச்சஸ் போட்டு 2 பக்கம் இழுத்து தைச்சிட்டிங்கன்னா பர்ஃபெக்ட் ஆகிடும். நான் அதை வந்துட்டு இந்த வீடியோவில் பின்னாடி வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன், அதையும் வந்து சொல்லிடுறேன். ஏன்னா உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எல்லாம் புரியும். ஸோ எப்படி வந்துட்டு ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணி எப்படி பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து ஷோல்டரை கொஞ்சம் கீழே இறக்கிக்கோங்க. நான் இப்போ காட்டிகிட்டு இருக்கேன் இல்லையா, அந்த ப்ளூ கலர் வந்துட்டு அது வரையும் தான் ஷோல்டரு. ஸோ அதை வந்துட்டு கொஞ்சம் கீழே இறக்கி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் நெக்லைன் கீழே ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ ப்ளவுஸை வந்து கொஞ்சம் கீழே இழுத்திங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ வந்துட்டு நான் அனதர் ரிங் அந்த ஸ்க்ரூவோடு இருக்கு இல்லையா, அந்த ரிங்கை வந்து மேலே வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி வச்சு அழுத்துனீங்கன்னா கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடும். அந்த ஸ்க்ரூ வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஸ்க்ரூவை கொஞ்சம் டைட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்க்ரூ இருக்கு இல்லையா, அதை வந்து கொஞ்சம் டைட் பண்ணிவிட்டு அப்புறம் இழுத்து விட்டுடலாம். ஷோல்டர் வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க ஒர்க் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு வந்துட்டு ஃப்ரண்ட்டில் வந்திருக்கா அப்படின்ட்டு. ஸோ இது வந்து கரெக்டாக இருக்குது எனக்கு. ஸோ இதை அப்படியே விட்டுற போகிறேன். ஸோ இப்போ வந்து சைட்ஸில் எல்லாம் பார்த்துட்டு இப்போ இந்த இடத்துல ஸ்க்ரூவை டைட் பண்ணிக்கலாம். ஸ்க்ரூ ஓரளவுக்கு ஒரு பாதி டைட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு நாம் வந்து ப்ளவுஸை இழுத்து விட்டுக்கலாம் சுருக்கம் இல்லாமல். ஸோ இப்போ இது வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ப்ளவுஸை வந்துட்டு உங்களுக்கு எந்த பக்கம் உங்களுக்கு ஈஸியாக இருக்குமோ அந்த சைடு வச்சு நீட்டாக இழுத்து விட்டுருங்க. அது பர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடும் ரிங்கோட. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம இழுத்து இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஷோல்டர் கிட்ட ஃபுல்லாகவே. இப்போ வந்து இந்த நெக்லைன் கொஞ்சம் ப்ராடாக இருக்கனால நடுவில் டைப் பண்ணியிருக்கங்காட்டியும் கொஞ்சம் அது விலகி வராமல் இருக்குது. இல்லைன்னா வந்துட்டு ஈஸியாக ஷோல்டர் விலகி வந்துடும் மெட்டீரியலை. ஸோ இப்போ வந்துட்டு பேக் ரோப் இல்லை, நாட் பண்ணுறதுக்கு வழி இல்லை, பட் ஸ்டில் வந்துட்டு நெக்லைன் ரொம்ப ப்ராடாக இருக்குது, ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணும்போது விலகி வருது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு காட்டன் த்ரெட் எடுத்து நல்லா ஒரு 3-4 தடவை ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சைடு இருந்து அந்த சைடு அந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா நல்லா க்ரிப்பாக பிடிச்சிக்கும், நல்லா இழுத்து பிடிச்சிக்கும். ஸோ தட் உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு காட்டன் த்ரெட்டில் ஃபஸ்ட்டு இங்கிருந்து அங்கே, தென் அங்கிருந்து இங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3-4 தடவை ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ பேக் ரோப் இல்லாமல் நெக்லைன் ரொம்ப ப்ராடாக இருக்க ப்ளவுசஸ்க்கும் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி நம்ம ஈஸியாக ஒர்க் பண்ணலாம். ஸோ இது ஒரு பியூட்டிஃபுல் ப்ளவுஸ். நான் ஆல்ரெடி வந்து டுட்டோரியல்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் பார்க்கலனா கண்டிப்பாக போய் பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்கும். லைக் லேசி டேசி ஸ்டிச் தான், பட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்துருந்துச்சு. ஸோ லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்தது, இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் யாருக்காவது இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஃபியூச்சரில் போடுற வீடியோஸ்க்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி சூப்பராக ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு டெக்னிக் ஆர் மெத்தட் நம்ம ஸ்டிச்டு ப்ளவுஸில் எப்படி ஈஸியாக வந்து ஒர்க் பண்ணுறது அப்படின்ட்டு. பட் இந்த அளவுக்கு நம்ம போடும்போது நார்மல் ஹேண்ட் எம்ப்ராய்டரி தான் வந்து இதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஆரி ஒர்க் வந்துட்டு இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி பண்ணவே முடியாது. ஏன்னா ஆரி ஒர்க்குக்கு வந்து உங்களுக்கு இன்னுமே வந்து நல்லா ஸ்டிஃபாக இருக்கணும் மெட்டீரியல். இது அந்த அளவுக்கு ஸ்டிஃபாக இருக்காது. ஸோ நார்மல் ஹேண்ட் எம்ப்ராய்டரி செய்கிற அளவுக்கு ஸ்டிஃபாக இருக்கும். தென் அப்போ வந்துட்டு ஆரி எம்ப்ராய்டரி வந்து இந்த மாதிரி ஸ்டிச்டு ப்ளவுஸில் போடவே முடியாதா, போடுவாங்களா இல்லையான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரேர் கேஸ். லைக் போடணுன்னா ஃபுல் ப்ளவுஸும் ஃபினிஷ் பண்ணிட்டாங்க, பட் ஸ்டில் ஏதாவது ஒரு இடத்துல சின்ன ஒர்க் இருக்குன்னா போடுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஒருத்தர் வந்துட்டு நல்லா ஸ்டிஃபாக 2 கையில் இழுத்து பிடிச்சிக்குவாங்க. பிடிச்சிட்டு அப்போ வந்து இன்னொருத்தர் உட்காந்து அதில் ஒர்க் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் பண்ணி நான் பார்த்துருக்கேன். பட் வந்து ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணி ஆரி ஒர்க் பண்ணுறதுங்கிறதுலாம் அவ்வளோ ஈஸியான வேலை இல்லை. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருந்தீங்க எப்படி வந்துட்டு ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்ட்டு. முடிஞ்ச வரையும் எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு மேலே ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தட் மிச்சவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் அடுத்த வர வீடியோஸில் நான் வந்து அதையும் வேணாலும் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் நன்றி, வணக்கம், டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.